இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் மேட்டூர், பவானிசாகர் உள்ளிட்ட முக்கிய அணைகளில் தண்ணீர் தேக்கி வைக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி பல்வேறு சிறிய பெரிய நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. தமிழக மக்களின் தண்ணீர் தேவையை தீர்ப்பதில் வடகிழக்கு பருவமழை பெருமளவு உதவி செய்கிறது. வடகிழக்கு பருவமழை காலம் முடிந்துவிட்ட நிலையில் தமிழக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் மளமளவென சரிந்து வருகிறது. தமிழகத்தில் உள்ள 90 முக்கிய நீர்த்தேக்கங்களின் மொத்த கொள்ளளவு 224 டிஎம்சியாக உள்ளது. இதில் ஜனவரி 26ஆம் தேதி காலை நிலவரப்படி 146 டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது. இது மொத்த கொள்ளளவில் 65%. இதே காலகட்டத்தில் கடந்த ஆண்டு 176 டிஎம்சி அளவுக்கு தண்ணீர் இருப்பு இருந்தது. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு நீர் இருப்பு குறைவாக உள்ளது. இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: நீர்பிடிப்பு பகுதிகளில் இந்த ஆண்டு பருவமழை குறைவாக பெய்ததே இதற்கு காரணம். ஜனவரி 2ஆம் தேதி நீர்த்தேக்கங்களில் மொத்தம் 178 டிஎம்சி தண்ணீர் இருந்தது. இது மொத்த கொள்ளளவில் 75%. ஆனால் அடுத்த 23 நாட்களில் முக்கிய நீர்த்தேக்கங்களிலிருந்து 10% நீர் மக்கள் பயன்பாட்டிற்கு வெளியேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக மேட்டூர், பவானிசாகர் உள்ளிட்ட முக்கிய அணைகளுக்கான நீர்பிடிப்பு பகுதிகளில் பருவமழை குறைந்ததால் அந்த அணைகளுக்கான தண்ணீர் வரத்தும் பெருமளவு குறைந்தது. மக்கள் பயன்பாட்டிற்காக தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்படுவதால் இந்த அணைகளின் நீர் இருப்பும் வேகமாக சரிந்து வருகிறது என அதிகாரிகள் கூறினர். இனி வருவது கோடைக்காலம். பெரும்பாலான இடங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும், தண்ணீர் தேவையும் அதிகரிக்கும் என்பதால் மக்கள் கவலையடைந்துள்ளனர்.